நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிப்போம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவிகொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இப்போ நிறைய குடும்பத்திலே நிறைய ஆலோசனைய இப்போ கேட்கறது கிடையாது. ஒரு பக்கம் கர்த்தருடைய ஆலோசனை இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபேமிலியில நிறைய நேரத்தில் நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு நிறைய ஆலோசனை பல மெத்தட்ல நமக்கு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு போறோம், அங்க நமக்கு செய்தி மூலியமாக நிறைய ஆலோசனை தருவாங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் நிறைய ஆலோசனை தருவார். வழிகளிலே நின்று நிறைய வேளையிலே நம்ம செக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மள்ட்ட எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு சரி செய்தால் ஆசீர்வாதத்தை உடனே பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா வீட்டில் கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வறுமை இருக்கும், தரித்திரம் இருக்கும். பிள்ளைகள் பார்த்தா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு குடும்பம் அப்படின்னாலே வீட்டில் இப்போ நிறைய பணம் தேவை இருக்கு, சம்பளம் கம்மி, செலவு அதிகம், எல்லா விலைவாசி கூட. நிறைய குடும்பத்தில் யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. இப்போ அப்படிதான் இருக்கு. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம், எல்லா விலைவாசியிலும் கூட. அப்போ ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வழிகளிலே நின்று நான் வாழ்ற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா, அதை கண்டுபிடிச்சால் குடும்பங்கள் கட்டப்படும். இன்னைக்கு ஏன் குடும்பம் கட்டப்படாமல் இடிந்து போன நிலைமையில கிடக்கு? ஏன் குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை? குடும்பத்துக்குள்ள ஏன் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? ஏன் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னு சொல்லி நல்ல ஆழமா போய் பார்க்கும்போது ஒரு மனுஷன் எதை யோசிக்கணும் அப்படின்னா, வழிகளிலே நின்று. வழிகளிலே நின்று. வழிகளிலே நின்றுனா எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. 2019 ஃபேமிலியா அழகா ஒரு 2 வீலர்ல ஊழியத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். வேகமா வரும்போது ஒரு ரோடு மாறிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வழி தவறி வேற வழியில போயாச்சு. உடனே அங்க இருக்கிற ஒரு வயசான ஐயாட்ட கேட்டேன், ஐயா நான் போற ஊர் சரியான ஊரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை தம்பி, நீங்க 5 கிலோமீட்டர் அதுல ஒரு 4 ரோடு பிரியும், அதுல நீங்க தப்பான ரோட்ல வந்துட்டீங்க, நீங்க மறுபடியும் போய் தான் ஆகணும், இது வேற வழியில போய் ரொம்ப தூரம் சுத்திரும் அப்படின்னாங்க. உடனே நேராக வண்டியை திரும்பிட்டேன். 5 கிலோமீட்டர், 5 10 கிலோமீட்டர். ஆனால் அந்த 5 கிலோமீட்டர் போய் ஒரு வயசான ஐயாட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு மறுபடியும் அழகா வண்டியை திருப்பி வந்து சேர்ந்தேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வழிகளிலே நின்று. ஏன்னா இப்போ வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற இடத்துல வேற வேற சூழ்நிலையில காலவேளையில இணைந்திருப்பீங்க. நீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க. படிக்கும்போது எப்படி வாழணும்னு சொல்லி நிறைய முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வீட்டில் வயசான பாட்டி, அம்மா, அப்பா நிறைய ஆலோசனை சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஆனால் அது எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா சில குடும்பங்கள் அழகாக கடைபிடிக்கிறாங்க, சில குடும்பங்கள் கடைபிடிக்காமல் மறந்துருப்பாங்க. அதை ஏன் மறந்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடியல, தம்பிக்கும் கல்யாணம் முடியல, அக்காவுக்கும் கல்யாணம் முடியல. வயசு பார்த்தா ஒரு 37 39 வயசு, அந்த அளவுக்கு வயசு கூடிட்டு. அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, என் பையனுக்கும் கல்யாணம் முடியல, என் பிள்ளைக்கும் கல்யாணம் முடியல அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், உங்கள் வீட்டில் பைபிள் இருக்காம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் இருக்குது அப்படின்னாங்க. வீட்டில் வேஸ்ட் புக்கெலாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, ஸ்கூல் படித்த அந்த பழைய புக்கு, 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி உள்ள புக்கு, அதில் போய் தூசியை தட்டி க்ளீன் பண்ணி ஒரு புதிய ஏற்பாடு மட்டும் கொண்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். என் பாப்பா ஸ்கூல் படிக்கும்போது கொடுத்துருந்தாங்க, அந்த பழைய புக்கோட இதுவும் கிடக்கு அப்படின்னாங்க. ஆனால் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க, தேடி கண்டுபிடிச்சி என் கையில் ஒன்று கொடுத்தாங்க. இந்த பைபிளை வாசித்து முடிங்க, உங்கள் வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய வேலையில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பம் குறையுது. ஐயா, ஆசீர்வாதம் வேணும், எப்போ தருவார்? என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, பரலோகத்தில் தேவன் செக் பண்ணுவார். காலையில் ஒரு 10 நிமிஷம் வேலைக்கு போகும்போது லேட் ஆகிட்டு அப்படின்னா உடனே அங்கே மேனேஜர் இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல ஏன் லேட் அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. தேவன் நம்மளை செக் பண்ணுவார். வழிகளிலே நின்று, அடுத்த பாயிண்ட், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. இப்போ சில குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்நிய நுகத்தில் போய் சம்பந்தம் கலந்து, கர்த்தரை விட்டு தள்ளி போய், கர்த்தரை விட்டு வழி விலகி, விக்கிரத்துக்குள்ளே சிக்கி, சிலை வழிபாடுகளுக்குள்ளே சிக்கி, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா சாபத்துக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, எதனால என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நஷ்டம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கும் போது 90% பிரச்சனை ஆஃப் ஆயிடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் தட்டுப்பாடு, பிரச்சனைகள், போராட்டம். இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல வேலையில நம்ம எல்லாருமே யோசிக்கிறது தான். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் யோசித்தேன், அதனால நான் அழகாக சொல்லி தரேன். ஏன்னா நான் கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன், கண்ணீர் வாழ்க்கை, நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். இதையே அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, பணம் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க, பணம் இல்லை அப்படின்னா எல்லாரும் போட்டுட்டு போயிடுவாங்க. நான் அப்படிப்பட்ட ஸ்டேஜில் நான் வாழ்ந்திருக்கேன். கையில் ₹1 இல்லாமல் நடு ரோட்லேயும் நின்றுருக்கேன். அதனால் கடன்னா என்ன, கஷ்டம்னா என்ன, கண்ணீர்னா என்ன, வேதனைனா என்ன, ஒரு மனுஷனை எப்படிலாம் எல்லாரும் கழிப்பாங்க, ஒருத்தன்ட்ட பணம் இல்லை அப்படின்னா கழிச்சு கட்டிடுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷன் நிற்கும் போது என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் சின்ன வயசுல நான் நல்லா தானே இருந்தேன், நான் வாலிப வயசுல நான் நல்லா தானே இருந்தேன், நான் வியாபாரம் பார்க்கும்போது நான் நல்லா தானே இருந்தேன், அப்புறம் எப்படி நான் நடு ரோட்டுக்கு வந்தேன், அதை நின்று யோசித்து பார்த்தேன். இது எதுக்கு என் வாழ்க்கையோட சில காரியங்களை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற மக்களுக்கு, ஐயா என் வாழ்க்கையில் நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் நல்லா இருந்தேன் ஐயா அப்படிம்பாங்க. 10 வருஷம் முன்னாடி நான் வீடு கட்டினேன், ஆனால் இப்போ பார்த்தா வீடு விற்கிற நிலைமையில இருக்குது, என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்படிம்பாங்க. அப்போ இப்படி ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. நான் என் சொந்த வீடை விற்றுட்டு நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். அதனால அந்த வலினா என்ன, அந்த கஷ்டம்னா என்ன, அந்த பிரச்சனைனா என்ன, ஒரு மனுஷன் கடனில் இருக்கும்போது எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு மனுஷன் நிற்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, வழிகளிலே நின்று, எதனால என் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நான் என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கண்டுபிடிக்கும் போது, என் கூட வியாபாரம் பார்க்கும்போது கூட ஒருத்தர் சைடில் நின்றுட்டு இருப்பார். அவருக்கு சில உதவிகள் பண்ணிட்டு இருந்தேன், பாவம் கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா
அவருக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்தேன். ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மாந்திரியம் பண்ணி என்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, உங்கள்ட்ட எப்படி மாந்திரியம் அப்படின்னு கேட்டா, நாங்க தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டோமே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதோட சரி, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற வாழ்க்கை கிடையாது. தேவனை தேடுற பழக்கம் கிடையாது. ரட்சிப்பு கிடையாது. என்னமோ இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அதை ஏன் அப்படியே சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நஷ்டம், பிரச்சனை, பாடு, போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. அதே போல வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு மனுஷன் நிக்கிறானோ, ஐயா நான் தனிமையா வாழ்றேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன். எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் இந்த செய்திக்குள்ள நம்ம வரும்போது, வழிகளிலே நின்று நான் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன்? இயேசு காமித்த வழியில நான் போறேனா? இல்ல மனுஷன் காமிச்ச வழியில போறேனா? இல்ல நானா ஒரு வழியில போறேனா? எதுக்காக? யாருக்காக? ஏன்? எப்படி? இதெல்லாம் நம்மளே தான் யோசிச்சு பார்க்கணும். யாரும் வந்து சொல்லிலாம் தரமாட்டாங்க. நிறைய வேளையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி நம்ம காலையில பேசும்போது, ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. அதனால இன்னைக்கு காலையில இந்த செய்தி கேட்டு, இல்ல பிரதர் நீங்க சொன்ன சரிதான். நான் என் ஃப்ரெண்டு பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன். எங்க சொந்தக்காரங்க பின்னாடியே நான் போயிட்டு இருக்கிறேன். எங்க கூட இருக்கிற ஒரு நபர், அவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சு பழகிட்டேன். அவங்க இப்ப சரியில்லை. மறுபடியும் நான் அவங்க கூட தான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா, முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, வழிகளிலே நின்று இந்த மனுஷன் கூட போனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்கள்ட்ட நான் பழகுனதுனால என்னோட வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டம்? இவங்க எனக்கு தேவையா? அப்படின்னு சொல்லி எல்லாமே நின்று செக் பண்ணணும். வழிகளிலே நின்று அப்படின்னா, என் இருதயம் தேவனோடு இருந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு சொல்லுங்க பார்ப்போம். இந்த செய்தி யாரெல்லாம் கவனிக்கிறீங்களோ, ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு? ஐயா நான் ஒரு குடும்பத்துல பழகுறேன். அவங்க சரியில்லை. அவங்க தந்திரமா இருக்காங்க. வேஷம் போடுறாங்க. மறுபடியும் வேஷம் போட்டுட்டே இருக்காங்க. அவங்க தப்பான ஒரு நபர்னு சொல்லி நமக்கு தெரியுது. உடனே என்ன செய்யணும்? நம்ம விலகி போகணும். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. எவை என்று கேட்டு விசாரித்துனா எப்படி? நம்ம ஒரு இடத்துல நமக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது, நீ இப்படிதான் இருக்கணும் மக்களே, இப்படிதான் வாழணும்ப்பா, இப்படிதான் செய்யணும்மா. ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு அழகா கருத்துகளோடு பிள்ளைகள் அழகா சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இப்ப நான் திருநெல்வேலியில எங்களுக்கு ஒரு விதமா சொல்லி கொடுப்பாங்க. வேற ஊர்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமா சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு விதமா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். மனுஷனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அதுல கஷ்டம், நஷ்டம், வேதனை, துன்பம் எல்லாம் உள்ள இருக்கு. அதனால நான் மறுபடியும் நிப்பாட்டி மறுபடியும் பேசிட்டு இருக்கேன். வழிகளிலே நின்று நான் யாரு காமிச்ச வழியில போயிட்டு இருக்கிறேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். இப்படிதான் வாழன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா மனுஷங்க அப்படி இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும்? மறுபடியும் அவங்கள்ட்ட போய் பழகினா என் வாழ்க்கை என்ன ஆகும்? என் வாழ்க்கை வம்பா போயிடும். அப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் சரியில்லை, ஒரு குடும்பம் சரியில்லை, பக்கத்து வீட்டுல குடும்பம் சரியில்லை, சொந்தக்காரங்க சரியில்லை. அப்ப என்ன செய்யணும்? மறுபடியும் போய் அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கணுமா? ஒரு மனுஷன் தப்பா இருக்கிறான்ப்பா, மறுபடியும் அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. நம்ம கேட்டு விசாரிக்கணும். எப்படி விசாரிக்க போறோம்? நம்ம நார்மலா யோசிப்போமே, எப்படி விசாரிக்க போறோம்? அம்மா அப்பாட்ட கேட்கலாம், வீட்டில் பெரியவங்கள்ட்ட கேட்கலாம், குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ விசாரிச்சு பார்க்கலாம்.
ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் காணப்படும். அதுல யாரு பிரச்சனை வருவா அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பழகி இருக்கிறோமோ, தேவையில்லாத காரியம் மூலியமா சில பிரச்சனைகள் உள்ள வந்துட்டோம். நின்னு யோசிக்கணும். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து. இப்ப நம்ம எதை செக் பண்ணணும் அப்படின்னா, நான் போற வழி நல்ல வழியா, கெட்ட வழியா? இது இன்னைக்கு செய்தியினுடைய ஒரு மைய கருத்தா கூட நீங்க நினைச்சுக்கலாம். நல்ல வழியா இல்ல கெட்ட வழியா? நல்ல வழியில போனா என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளை நல்லா இருக்கும். கெட்ட வழியில போயாச்சு அப்படின்னா நானும் அழிஞ்சு போயிடுவேன், குடும்பமும் அழிஞ்சு போயிடும். பிள்ளைகளோட வாழ்க்கையில சாபத்தை தான் நான் சேர்த்து வச்சுட்டு போக முடியும், ஆசீர்வாதம் இருக்காது. நான் நல்ல வழியில நடந்தேன்னா என் கூட இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். நான் நல்ல வழியில நடக்கும்போது பரிசுத்த ஆவியினோட லீடிங் இருக்கும். நல்ல வழியில நடக்கும்போது தேவனுடைய பிரசன்னமும் கூட இருக்கும். நல்ல வழியில நடக்கும்போது நல்ல அழகான ஒரு வாழ்க்கை இருக்கும். நல்ல வழியில நடக்கும்போது நம்ம எந்த ஒரு இடத்துலையும் போய் சிக்கி கொள்ள மாட்டோம். நல்ல வழியில நடக்கும்போது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, தேவையில்லாத நபர் இருக்காது, தேவையில்லாத யார்கிட்டையும் போய் பழக மாட்டாங்க. இப்ப நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் நடக்கிற வழி நல்ல வழியா, கெட்ட வழியா? அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சு தூக்கணும். அப்ப எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வழிகளிலே நின்று. ஐயா, காலையில தூங்கி எந்திரிச்சு உங்க செய்தி நான் டெய்லி கேட்கிறேன். சரி, கேட்டீங்க. ஏதாவது வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? இல்ல அப்படியே தான் வாழ்றீங்களா? அப்படியே வாழ்ந்தா பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? ஒண்ணு மனமாற்றம் இருக்கணும். இல்லைன்னா டெய்லி செய்தி கேட்கிறேன், இப்ப நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், இப்ப நான் நல்லா இருக்கிறேன், ஏதாவது ஒன்னாவது வேணும்ல. நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. கேட்கணுமா விசாரிக்கணுமா? கேட்டு விசாரித்து. அதுல 2 வேர்டு. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து. கண்ணு கொடுத்துருக்காருல்ல, நல்ல வழி எங்கே என்று பார்த்து. அப்ப எதை பார்க்கணும்? நல்ல கண்ணை வச்சு அழகா பார்க்கணும்னா, நல்ல வழியா கெட்ட வழியா? எந்த வழியில நிக்கிறேன்? நல்ல வழியும் இருக்கு, கெட்ட வழியும் இருக்கு. நான் பரலோகத்துக்கு போகணுமே, அப்ப நான் நல்ல வழியிலலாம் நடக்கணும். ஐயோ, அந்த வழியில போனா கெட்ட வழியில, அது தப்பான பாதைக்குள்ள போகுது, அது ஒரு மோசமான வாழ்க்கையே, அது மரண வாசல்ல, அது பாதாள வாசல்ல. ஐயோ, நான் அந்த இடத்துல போனா நான் மாட்டிக்கிடுவேனே அப்படின்னு சொல்லி வழிகளிலே நின்று ஒரு மனுஷன் கிளியரா நின்று செக் பண்ணணுமா? காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே யூனிஃபார்ம் அவங்க அதைத்தான் போட்டாகணும். சில பிரைவேட் கம்பெனி அவங்க வேற வேற ட்ரெஸ் போடலாம். காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே காலையில வீட்டிலேயே நம்ம முடிவு பண்ணிடுவோம். இன்னும் சில குடும்பத்தில் நைட்டே முடிவு பண்ணிடுவாங்க, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும். ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு நம்ம இப்படி யோசிக்கிறோம். ஸ்பிரிச்சுவல்ல ஐயா நான் வளரணும், அழகா வளரலாம். நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு 2026 முடிய போகுது. 10 வருஷம் ஆயிட்டு ஊழியத்துக்கு வந்து. இந்த 10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷத்துக்குள்ள உள்ள வந்துட்டேன். ஆனால் திக்குவாய் தான், சாதாரண ஒரு மனுஷன் தான், சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு கரெக்டா இருக்கா? அதை மட்டும் நம்ம கண்டுபிடித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல மடங்கு வளரலாம். அதுல தடையா இருக்கிற காரணம் என்ன? தடை பண்றது யாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது, நல்ல வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் முடிவு பண்ணினால் முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இப்ப நல்ல வழி அப்படின்னு உடனே அவங்க மைண்ட்ல ஒன்று செட் பண்ணி பார்த்துட்டு, ஓ இதான் நல்ல வழி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி கிடையாது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும்.
கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தான் ஒரு மனுஷனுடைய சுபாவம்னா என்ன, கேரக்டர்னா என்ன, ஒரு மனுஷன் எப்படி வாழ்கிறான், எப்படி இருக்கிறாங்க, எல்லாமே பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், நான் ஒரு பாவி, நான் மனம் திரும்பணும், நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், நான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருக்கணும், அப்பந்தான் தேவன்கிட்ட இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும், சத்திய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். இப்படிலாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். அதுல நான் எத்தனை % இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிஸ்டேக் இருக்கு, அப்புறம் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நீ லைவ்லலாம் பார்க்கல, இந்த வசனத்தை நான் ஸ்கிரீன்ல நிப்பாட்டியிருக்கேன், அவ்வளவுதான். லைவ்ல உட்காந்து பேசினாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, ஆமா போன வாரம் அந்த இடத்துல நம்ம தேவையில்லாம போயிட்டோன்னே, அதனால நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் வந்துட்டுல அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. எப்போ கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது. அதே நேரத்தில் நான் சர்ச்சில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன், எவ்வளோ நிம்மதியா உட்காந்துருந்தேன். அந்த 2 மணி நேரம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் மறுபடியும் சர்ச்சுக்கு போகணுன்னே அப்படின்னு சொல்லி, நல்ல வழி எது, கெட்ட வழி எது, ஒரு மனுஷன் நிதானிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவங்க லைஃப் சக்சஸ். ஹல்லேலூயா. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினதுலயே இந்த செய்தியை ஃபுல்லா நீங்க அழகா கவனிச்சு முடிச்சிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தரோட நாமம் மகிமைப்படணும். காலை வேளையில கொஞ்ச நேரம் கேட்குறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னா கீழே இந்த கமெண்ட்லாம் கொஞ்சம் போடுங்க. வழிகளிலே நின்று செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய கூட இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் லைட்டா வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, சில நேரத்தில் கேட்கணும், சில நேரத்தில் விசாரிக்கணும். வீட்டில் வயசான பாட்டி, என் மருமக 2 இட்லி தருவாளா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருப்பாங்க. மாமியார் மருமகள் அழகா சந்தோஷமா பேசினா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் இதயத்தில் ஒரு கசப்பு வரும்போது அப்புறம் பார்த்து ஐக்கியம்லாம் இல்லை. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஐக்கியமாக இருந்திருப்பாங்க, இப்போ பார்த்து ஐக்கியம் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தில் தள்ளி போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் எப்படி நம்ம தேவனோடு ஒப்புரவா வருமோ, மனுஷனோடு சில நேரத்தில் ஒப்புரவா வேண்டியிருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது, இருதயத்தில் வெறுப்பு இருக்கக்கூடாது, இருதயத்தில் பகை இருக்கக்கூடாது. சில நேரத்தில் அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் அந்தகார கிரியையில கட்டப்பட்டிருக்கிறானா கடிந்து கொள்ளணுமா? பைபிள்ல பல வசனங்கள் இருக்கு. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும், பரிசுத்த சந்ததியா இருக்கணும். எவ்வளவு காரியம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது முதல்ல நான் எங்க மிஸ்டேக்கா இருக்கிறேன் எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நான் எங்கப்பா மிஸ்டேக்கா இருக்கேன் எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நான் அதை சரி பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம், நல்ல வழி எங்கே என்று பார்த்து. அப்ப நம்ம எதை பார்க்கணும்? நான் போற வழி நல்ல வழியா, இல்ல கொஞ்சம் பள்ளம் மேடுலாம் இருக்கா? நம்ம காலையில வண்டியோ 2 வீலரோ ஓட்டுவாங்க. 2 வீலர்ல போறவங்க ஸ்பீட் பிரேக் வரும்போது கரெக்டா அந்த ஸ்பீட் பிரேக்ல ஸ்லோவா பண்ணுவாங்க. கார்ல போறவங்க சின்ன சின்ன குழியா இருந்தா ஸ்பீடா போயிருவாங்க. கொஞ்சம் பெரிய ஓட்டையா இருந்துச்சு அப்படின்னா உடனே வண்டி ஸ்லோ ஆயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நல்ல வழியில போறேன்னா, நான் கெட்ட வழியில போறேன்னா, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? எல்லாரும் கரெக்டான ஆட்களா? நான் போற இடம் கரெக்டான இடமா? இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை
ஆவிக்குரிய வாழ்க்கை சரி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சரி, எல்லாமே வளர முடியும். நம்ம கையில இருக்கு. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது பொய் பேசி வாங்கிட்டு இருந்தேன். வியாபாரத்தில் ஒரு பொருளை விற்கும்போது அங்கேயும் பொய் பேசியிருக்கேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் பொய் பேசினால் நாசம் அடையும்னு சொல்லி போட்டுருந்துச்சு. என் வாழ்க்கையில் ஒரு 50-55 லட்ச ரூபா நான் நஷ்டப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் இனிமேல் உண்மையாக வாழணும், என்ன செய்யணும்னு சொல்லி யோசித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். மனம் திரும்ப ஆரம்பித்தேன். தேவனோட சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பித்தேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பல மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த ரவிராஜ் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நம்ம முயற்சி எடுக்கணும். ஸ்கூலில் போய் பிள்ளைகள் படித்து பாஸ் ஆகிட்டு அப்படின்னா தான் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கையில் பைபிளை எழுதி கொடுத்துட்டாரு, இந்த கையில் பைபிள் எடுத்து வாசித்து பரலோகத்தில் போய் நிற்கும் போது தான் தேவன் சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சது, இப்போ பரலோகத்தில் வந்து சேர்ந்துட்டு அந்த சந்தோஷம் தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படின்னா பூமியிலே வாழும்போது எப்படி வாழ்கிறோம் அதை நம்மளே கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழியா கெட்ட வழியா, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், வழியை செக் பண்ணி நடங்க அப்படின்னு அழகா சொல்லி கொடுக்காரு. அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல், சமாதானம். என் இருதயத்துக்குள்ள எப்போ சமாதானம் வந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத இடத்துக்கு நான் போறதை ஃபுல்லா நிப்பாட்டிட்டேன். ஒரு மனுஷன் தந்திரமா இருக்கிறானா, வேஷம் போட்டுட்டே இருக்கிறானா, மறுபடியும் வேஷம் போடுறானா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வேண்டாம். இன்னைக்கு கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா வேஷம் போடுறாங்க. வேஷம் போட்டு ஆக மொத்தம் ஒரு நாள் வேஷம் கலைஞ்சிரும். ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நிற்கும் போது அங்கதான் எல்லாமே பார்த்துருவாரு. அவருக்கு முன்பா எல்லாமே வெளியரங்கமா இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வேணும், என் ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா இவ்வளவு நான் செக் பண்ணால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அடுத்த வசனத்திலே நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். இப்ப இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்ல, இது ஒரு எக்கால சத்தம் தான். என்னை நீங்க பார்க்கல, நான் உங்களை பார்க்கல. நீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்க, எந்த ஊர்ல இருக்கிறீங்க, எந்த கிராமத்துல இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன், என் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களையும் சொல்றேன். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அதையும் சேர்த்து சொல்லிட்டாரு. முதல் வசனத்திலே அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நாங்க எங்க இஷ்டத்து தான் வாழ்வோம், நீங்க என்னதான் கத்துனாலும் நாங்க கேட்க மாட்டோம். அந்த 2 பாயிண்ட் தான் அதில் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு செய்தியில யாரெல்லாம் கேட்டீங்களோ கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நாங்க கீழ்ப்படிய மாட்டோம், உங்க செய்தியான நாங்க டெய்லி கேட்போம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் இல்லை, நீங்க எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நான் ஒவ்வொரு நாளும் காலையில பேசிக்கிட்டே இருக்கேன், நைட்டும் பேசுறேன், காலையிலும் பேசுறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் நாடகம் பார்க்க, மறுபடியும் படம் பார்க்க, மறுபடியும் இஷ்டம் போல வாழ, மறுபடியும் நான் பழைய வாழ்க்கை தான் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இஷ்டம் போல வாழ போயாச்சு அப்படின்னா அது நல்ல வழி இல்லை, அது கெட்ட வழி. அது தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க. அதைத்தான் அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். வசனம் இப்படிதான் முடியுது. அப்படியே பேசிட்டேன். இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கோ அதனோட அர்த்தத்தை அப்படியே சொல்லிட்டேன். அதனால இந்த செய்திக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ ஜட்ஜ்மெண்ட் இல்லை, கணக்கு கொடுக்கணும்.
நானா இருந்தாலும் கணக்கு கொடுக்கணும். நம்ம எல்லாரும் நல்ல வழியை சூஸ் பண்ணி நிம்மதியா இளைப்பாறுதல் சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ்வோம், சந்தோஷமா இருப்போம். சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. இணைந்திருக்கிறாங்கப்பா, நாங்க எல்லாரும் உங்க பாதப்படியில் வருகிறோம்ப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை தருவீங்க. எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் எக்கால சத்தம் என்று சொன்னீங்கப்பா. எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அப்பா, உங்க பிள்ளையோட நீங்க பேசியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். களிமண்ணாக அர்ப்பணிக்கிறேன். இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் முத்திரை போட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியான சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நாங்க எல்லாரும் மனம் திரும்பணும். சிறு பிள்ளையை போல மாறணும். யாரெல்லாம் மாறுறதுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, துணிகரமான பாவத்தை மன்னிங்க, தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்க. நல்ல வழியில நடக்க கிருபை தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ பிள்ளைகளை பேர் பேராக ஆசீர்வதிங்க. கற்பதனிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைக்கணும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பூர்ண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க, பலவீனத்தை எல்லாம் நீக்கி போட்டுங்க. நிறைய விண்ணப்பத்தோடு நிற்கிறாங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, போராடிட்டு இருக்காங்கப்பா. இந்த நாளும் செய்தி கேட்டு தெளிந்த புத்தியோடு இருக்க சொல்லிங்கப்பா. நல்ல வழியில நடக்க சொல்றீங்கப்பா. நற்கிரியை செய்ய சொல்றீங்கப்பா. நன்மை செய்ய சொல்றீங்கப்பா. தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ சொல்றீங்கப்பா. எங்களுக்கு எவ்வளவோ ஆலோசனை கொடுக்குறீங்க. உங்க சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படியதுக்கு எங்களுக்கு கீழ்ப்படிகிற ஆவியை தாங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்க எந்த ஒரு சூழ்நிலை கூட தள்ளி போயிடக்கூடாது. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுதும் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுறோம். சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே நிறைய தேவைகள் உண்டுப்பா. எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் எனக்காக ஜெபிப்பாங்களான்னு சொல்லி பிள்ளைகளுடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கு. ரிது ஹௌஷகதினி மாலபல ஹுரபஹதினி மிஹபில் ஹாசிதினி ஷாந்து ரபஹ பிஹல்லஹரி பிலஹர்து ரிது லபலஹதினி மிஹபில் ஹாஷது ரிபிஹிர் பிலஹரபஹுர் பிலஹரது ரிதுனமா லஹதினி மேலாரது நமர ஷந்தராது ரிபி கரபரக்கரபலஹுரது. ஒரு குடும்பம் கண்ணீரோடு தரப்புல நின்று கொண்டிருக்கிறீங்க. லாது ஹஸ்பிஹி பிலஹரது. பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசலா இருக்கு என்று புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? துக்க முகத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய். இதோ கர்த்தர் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். லீஹா பஹதி பிஹு பஹதி பிஹு பஹா பிஹேரி பிருது ரபலரது லாது ரபலஹரி பிலஹத நமாரஹது ரபலஹாதரி பிரி விஷபலபலஹரது லாது ரிபி ரிபி கரபரஹது ரிபி ஷதரபரபக்கது ரபரக்கரது ரபலஹரது. அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கப்படுகிறது. லீபாஹார தூர பரபு ஷபதுரிபி கரபரக்க துரபலஹரது லாதுரி ஷபலஹ துரபலக்க துரபலஹரது. நெருக்கப்பட்ட முள்ளுகள் இதோ சுட்டெரிக்கப்படுகிறது. ஷீபா பாபா தூரி ஷபலபா தூரி பிதிபி கரபரக்க துரபலரது லாதுரி பிரிபி ஷபலபர ஹுரபஹதி பிரிபிரிபி லபலபரது லாதுரி பிரிபி ஷபலபல ஹுரபரது ரிபி கரபர கர துரபலஹரது. கர்த்தர் வாசல் திறந்து விட்டார். மகளே, மகனே, புறப்படு. கர்த்தர் உன்னோடு வருவார். ரீது நே மஹதனோ ஹுரமாஹ் திபிஹி பிலாரது ஷதுரி பிலதிரிபி திரி ஷதரிபி கரபரக்க துரபலஹரது. தடைகள் விலகிவிட்டது. கர்த்தர் உங்களோடு வருவார்.
நன்றி. தேங்க்யூ டாடி. நீங்கள் பொறுப்பெடுத்துங்க. உங்கள் நான் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் களிமண்ணா இருப்பேன். கர்த்தர் பொறுப்படுத்த துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 9442504351 என்ற நம்பர் உண்டா உங்களுக்காக ஜெபிப்போம். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.